சுமார் 15 ஆண்டுகளாக முதன்முறையாக டைட்டானிக்கை தேடி கடலில் இறங்கியவர்கள் உடைந்த அந்த கப்பலின் பாகங்கள் வேகமாக சிதைந்து வருவதாக கூறியுள்ளனர். சர்வதேச ஆழ்கடல் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட 5 நீர்மூழ்கி பயணங்களின் போது அட்லாண்டிக் கடலில் 3800 மீட்டர் ஆழத்தில் மூழ்கி கிடக்கும் கப்பலை ஆய்வு செய்துள்ளனர். உடைந்த கப்பலின் பாகங்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறது. ஆனால் மற்ற சிறப்பு அமைப்புகள் கடலில் சிதைந்து போயுள்ளன. வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். அதிகாரிகள் தங்கும் பகுதியில் கப்பல் முகப்பு வலப்புறம் மிக மோசமாக சிதைந்து போயிருக்கிறது. ஆழ்கடலில் மூழ்கிய போது தாம் பார்த்த சில காட்சிகள் அதிர்ச்சிகரமானதாக இருந்தன என்று டைட்டானிக் வரலாற்றாளர் ஃபாரெக்ஸ் ஸ்டீபன்சன் கூறியுள்ளார். டைட்டானிக் பற்றி ஆர்வம் காட்டுபவர்களுக்கு பிடித்தமானது அதனுடைய கேப்டனின் குளியல் தொட்டி. இப்போது அதை காணவில்லை என்கிறார் அவர். அந்த பக்கம் உள்ள கேபினுக்கு மேலே கடல் மட்டத்திற்கு மேற்புறமாக அமைந்திருக்கும் அரைப்பகுதி முழுமையாக சரிந்து வருகிறது. அதனுடன் முக்கிய அறைகளும் அழிகின்றன. இந்த சிதைவு தொடர்ந்து கொண்டிருக்கப் போகிறது என்று அவர் தெரிவிக்கிறார். டைட்டானிக் கப்பல் இயற்கையை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். வலுவான கடல் நீரோட்டம், உப்பு அரிப்பு மற்றும் உலோகத்தை அழிக்கும் பாக்டீரியாக்கள் ஆகியவை இந்த கப்பலை சிதைத்து வருகின்றன. RMS டைட்டானிக் கப்பல் 100 ஆண்டுகளுக்கு மேலாக கடல் நீரில் மூழ்கி கிடக்கிறது. கனடாவில் நியூபவுண்ட்லேண்டன் கடற்கரையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் கிடக்கிறது இந்த கப்பல். அந்த காலத்தில் மிக பெரியதாக உருவாக்கப்பட்ட அந்த பயணிகள் கப்பல் 1912 சவுத்தாம்ப்டனில் இருந்து நியூயார்க் நோக்கி தனது முதலாவது பயணத்தை மேற்கொண்ட போது மிதக்கும் பனிப்பாறை மீது மோதி விபத்தில் சிக்கியது. அதில் இருந்த பயணிகள் 2200 பேர் மற்றும் கப்பல் பணியாளர்களில் 1500க்கும் மேற்பட்டவர்கள் அதில் இறந்து போனார்கள். மரியானா மர்மக்கடலில் அடியில் அதிகபட்ச ஆழம் வரை சமீபத்தில் சென்ற அதே குழுவினர்தான் டைட்டானிக்கை தேடிய பயணத்திலும் ஈடுபட்டனர். பசிபிக் பெருங்கடலில் சுமார் 12 கிலோமீட்டர் ஆழத்திற்கு மரியானா அகழிப் பகுதியில் அவர்கள் சென்றிருக்கின்றனர். இந்த ஆழ்கடல் பயணம் 4.6 மீட்டர் நீளம், 3.7 மீட்டர் உயரம் கொண்ட நீர்மூழ்கியில் TSV லிமிட்டிங் பேக்டர் என்ற நீர்மூழ்கியில் மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த ட்ரீட்டான் நீர்மூழ்கிகள் என்ற நிறுவனம் இதை உருவாக்கி கொடுத்துள்ளது. 600 மீட்டர் இடைவெளியில் 2 பகுதிகளாக கிடக்கும் உடைந்த கப்பலின் பாகங்களை சுற்றி வழிநடத்தி செல்வது சவாலான விஷயம். அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள மோசமான சூழ்நிலையும் வலுவான கீழ் நீரோட்டமும் இந்த நீர்மூழ்கி பயணத்தை சிரமமானதாக ஆக்குகின்றன. உடைந்த கப்பலுக்குள் குழுவினர் சிக்கிக்கொள்வதற்கான ஆபத்தும் அதிகமாக இருக்கிறது. 1985 டைட்டானிக் உள்ள இடத்தை அமெரிக்க பிரெஞ்சு குழுவினர் கண்டறிந்தனர். 1986 கப்பலின் உடைந்த பாகங்களை ஆல்வின் நீர்மூழ்கி கப்பல் ஆய்வு செய்தது. 1987 முதலாவது மீட்பு பயணத்தில் டைட்டானிக்கின் 1800 கலைப்பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. 1995 உடைந்த கப்பலுக்கு ஜேம்ஸ் கேமரூன் பயணம் மேற்கொண்டார். அப்போது எடுத்த காட்சிகள் அவருடைய டைட்டானிக் திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டன. 1998 முதலாவது சுற்றுலாவாசிகள் அங்கு மூழ்கி பயணம் செய்தனர். 1998 அந்த வருடத்திலே டைட்டானிக் கப்பல் கூட்டின் ஒரு பகுதி மேலே கொண்டு வரப்பட்டது. 2005 2 வீரர்களை கொண்ட நீர்மூழ்கிகள் உடைந்த கப்பலுக்கு சென்றன. 2010 தானியங்கி ரோபோக்கள் அந்த இடத்தை ஆய்வு செய்து வரைபடம் தயாரித்தன. 2012 உடைந்த கப்பல் இப்போது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்டுள்ளது. 2019 TSV லிமிட்டிங் ஃபேக்டர் நீர்மூழ்கி 5 முறை நீர்மூழ்கி பயணம் மேற்கொண்டது. நீரில் மூழ்கிய பயணங்களை பின்னர் தயாரிக்கப்படவுள்ள ஆவணப்படத்துக்காக அட்லாண்டிக் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காட்சிகளை படம் எடுப்பதுடன் அந்த ஆய்வு பயணத்தில் உள்ள விஞ்ஞானிகள் உடைந்த கப்பலில் வாழும் உயிரினங்களை பற்றி ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். உறைய வைக்கும் சூழ்நிலைகளில் கும்மிருட்டான நீரில் அதிதீவிரமான அழுத்தத்திலும் அங்கே உயிரினங்கள் வாழ்கின்றன. டைட்டானிக் சிதைவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று நியூகேசில் பல்கலைக்கழகத்தில் இருந்து இந்த ஆய்வு பயணத்தில் இடம்பெற்றுள்ள விஞ்ஞானி கிளாரே பிட்சிமிஸ் கூறியுள்ளார். உடைந்த கப்பலில் நுண்கிருமிகள் உள்ளன. அவைதான் உடைந்த பாகத்தில் உள்ள இரும்பையும் சாப்பிடுகின்றன. இதனால் துருவேற்ற கட்டமைப்பை உருவாக்குகின்றன. இது உலோகத்தின் பலவீனமான நிலையாக கருதப்படுகிறது என்று அந்த பெண் விஞ்ஞானி கூறுகிறார். உடைந்த பாகங்களில் துருவேறிய நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த அமைப்புகள் மிகவும் பலவீனமானதாக இருப்பதால் ஏதும் இடையூறுகள் ஏற்பட்டால் முற்றிலும் நொறுங்கி சரியக்கூடியவையாக உள்ளன.
அட்லாண்டிக் ஆழ்கடலில் வெவ்வேறு வகையான உலோகங்கள் எப்படி அரிப்புக்கு ஆட்பட்டிருக்கின்றன என்பது பற்றி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். டைட்டானிக் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் என்பதை மதிப்பிடுகிறார்கள். உடைந்த கப்பல் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை ஆழத்துக்கு சென்று ஆவணப்படுத்த வேண்டியது முக்கியம் என்று கிரீன்விச்சில் உள்ள தேசிய கடல்சார் அருங்காட்சியகத்தைச் சேர்ந்த ராபர்ட் பிளீத் கூறுகிறார். டைட்டானிக் பேரழிவுக்கு சாட்சியாக இப்போது இருப்பது இந்த உடைந்த கப்பல்தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்போது உயிர் தப்பிய அனைவரும் இப்போது காலமாகிவிட்டார்கள். எனவே உடைந்த பாகங்கள் சொல்வதற்கு ஏதோ ஒரு தகவல் இருக்கும் நிலையில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியம் என்கிறார் அவர். உலக கப்பல் போக்குவரத்து வரலாற்றில் காலத்தால் அழிக்க முடியாத சோக வடுவை ஏற்படுத்திய சம்பவமாக டைட்டானிக் கப்பல் விபத்து கருதப்படுகிறது. கடந்த 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி இரவு 11:40 மணிக்கு பனிப்பாறையில் மோதி டைட்டானிக் கப்பல் தனது முதல் பயணத்திலேயே விபத்துக்குள்ளானது. பனிப்பாறையில் மோதிய பிறகு 2.5 மணி நேரத்தில் டைட்டானிக் கப்பல் கடலில் முழுமையாக மூழ்கியது. இந்த கோர சம்பவத்தில் 705 பயணிகள் உயிரிழந்தனர். டைட்டானிக் விபத்துக்கு காரணமாக பல பாதகமான விஷயங்கள் அமைந்துவிட்டன. அந்த காலத்தின் உலகின் மிகப்பெரிய உல்லாச கப்பல் என்ற பெருமையை டைட்டானிக் பெற்றிருந்தது. அக்கப்பல் 882 அடி நீளமும் 92 அடி அகலமும் 175 அடி உயரமும் கொண்டது. இந்த பிரம்மாண்ட கப்பலில் பயணிக்க ஆவலோடு வந்த பயணிகள், பணியாளர்கள் என 2200 பேரை நடுக்கடலில் தத்தளிக்க விட்டுவிட்டது. பல உயிர்களையும் காவு வாங்கியது. டைட்டானிக் கப்பல் செல்லும் வழித்தடத்தில் பனிப்பாறை மிக அருகில் இருப்பது தெரிய வந்ததும் கப்பலை இயக்கிய கமாண்டர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கப்பலுக்கும் பனிப்பாறைக்கும் இடையே 37 வினாடி அளவுக்கே நேரம் இருந்தது. இதையடுத்து டைட்டானிக் கப்பலின் தலைமை அதிகாரி மூர்டோச் கப்பல் எஞ்சினை ரிவர்ஸ் முறையில் இயக்க உத்தரவு போட்டார். கப்பல் செல்லும் திசையும் மாற்றக் கூறினார். அதுவும் பலனளிக்காமல் கப்பல் பனிப்பாறை மீது மோதி விபத்தில் சிக்கிவிட்டது. டைட்டானிக் கப்பல் மூழ்கிய தினத்தன்று உயிர்காக்கும் படகுகளில் தப்பிப்பது குறித்த செய்முறை நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆபத்து சமயத்தில் எந்த இடத்தில் பயணிகள் கூட வேண்டும், அங்கிருந்து உயிர்காக்கும் படகுகளில் எவ்வாறு ஏறி தப்பிப்பது குறித்த செயல்விளக்க நிகழ்வாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த செயல்விளக்க நிகழ்ச்சியை கப்பல் கேப்டன் ஸ்மித் ரத்து செய்துவிட்டார். ஒருவேளை அந்த உயிர்காக்கும் படகுகளில் தப்புவதற்கான செயல்விளக்க நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருந்தால் அதிக பயணிகள் விழிப்புணர்வோடு செயல்பட்டு தப்பித்திருக்க முடியும். துரதிர்ஷ்டவசமாக அந்த செயல்விளக்க நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதால் பலர் உயிர்காக்கும் படகுகளில் எவ்வாறு தப்புவது என்பது குறித்த புரிந்துணர்வு இல்லாமல் உயிரை விட்டனர். டைட்டானிக் கப்பல் கேப்டன் ஸ்மித் செய்த தவறுகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. டைட்டானிக் கப்பலில் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் என 2200 பேர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் தப்புவதற்கு தோதுவான எண்ணிக்கையில் உயிர்காக்கும் படகுகள் அந்த கப்பலில் இல்லை. கப்பல் விபத்துக்குள்ளான பிறகுதான் இந்த அதிர்ச்சி தரும் விஷயம் அம்பலமானது. பெண்கள், சிறுவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் உயிர்காக்கும் படகுகள் இயக்கப்பட்டன. அதே நேரத்தில் பலருக்கும் உயிர்காக்கும் படகுகளில் தப்புவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போனது. டைட்டானிக் கப்பலில் இருந்த 7ஆம் எண் உயிர்காக்கும் படகில் 65 பேர் செல்ல முடியும். ஆனால் 24 பேர் மட்டுமே அதில் ஏறி தப்பித்திருக்கின்றனர். அதேபோன்று 1ஆம் எண் படகில் 40 பேர் செல்ல முடியும். ஆனால் 7 பணியாளர்களும் 5 பயணிகளும் மட்டுமே சென்றுள்ளனர். கப்பலில் தத்தளித்த பலருக்கும் உயிர்காக்கும் படகில் ஏறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனது. டைட்டானிக் கப்பல் பேராபத்தில் இருப்பதை காட்டும் விதத்தில் வானில் விளக்கு ஒளியை செலுத்தி அருகில் இருந்த பிற கப்பல்களுக்கு உதவி கோரும் சமிஞ்ஞை அளிக்கப்பட்டது. அருகில் இருந்த கர்பதியா என்ற கப்பல் சிக்னலை பார்த்து உதவிக்கு வந்துவிட்டது. சிறிது தொலைவில் கலிஃபோர்னியன் என்ற கப்பலும் சென்றுள்ளது. ஆனால் அந்த கப்பலின் கேப்டன் படுக்கைக்கு சென்று தூங்கியிருக்கிறார். அன்றைய இரவு 12:45 மணிக்கு கலிஃபோர்னியன் கப்பல் பணியாளர்கள் கேப்டனை எழுப்பி ஆபத்து ஒலி சமிஞ்ஞை குறித்து சொல்லியிருக்கின்றனர். ஆனால் கலிஃபோர்னியன் கப்பலின் கேப்டன் அதனை பெரிதாக எடுத்துக்கொண்டு உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை. மேலும் கப்பலில் இருந்த ஒயர்லெஸ் ஆபரேட்டரும் தூங்க சென்று விட்டதால் டைட்டானிக் கப்பலில் விடுக்கப்பட்ட ஒயர்லெஸ் அழைப்புகளுக்கு பலனில்லாமல் போனது. அதே நேரத்தில் கர்பதியா கப்பல் கடலில் தத்தளித்த பல பயணிகளை காப்பாற்றி கப்பலில் ஏற்றிக்கொண்டது. கலிஃபோர்னியன் கப்பலும் உரிய நேரத்தில் உதவிக்கு வந்திருந்தால் நிச்சயம் ஏராளமானோரை காப்பாற்றி இருக்க முடியும். டைட்டானிக் கப்பல் விபத்தில் சிக்கியதற்கு பின் 5 நாட்கள் கழித்து அமெரிக்காவின் ஹலிஃபேக்ஸ் என்ற இடத்தில் இருந்து விபத்து பகுதிக்கு மெக்கபென்னட் என்ற கப்பல் அனுப்பப்பட்டது. அங்கு கடலில் மிதந்த உடல்களை மீட்கும் நோக்கில் அது அனுப்பப்பட்டது. அந்த கப்பலில் உடலை பதப்படுத்துவதற்கான எம்பாம்பிங் செய்வதற்கான வசதிகளும் 40 எம்பாம்பிங் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பணியாளர்களுடன் சென்றது. பல டன் ஐஸ் கட்டிகள் மற்றும் 100 சவப்பெட்டிகளும் எடுத்துச் செல்லப்பட்டன.
மெக்கே பெனட் கப்பல் மூலமாக 306 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. அதில் 116 பேரில் உடல்கள் மிக மோசமாக சிதைந்துவிட்டன. அவர்களை அடையாளம் காண்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. உடல்களை மீட்பதற்கு கூடுதல் கப்பல்களும் அனுப்பப்பட்டன. மொத்தமாக கடலில் மிதந்த 328 பேரின் உடல்கள் விபத்து பகுதியிலிருந்து மீட்கப்பட்டன. அதில் 119 உடல்கள் மோசமாக சிதைந்ததால் கடலிலேயே புதைக்கப்பட்டன. அவற்றை எடுத்து வர முடியாத நிலை ஏற்பட்டதாக மருத்துவ குழு தெரிவித்துவிட்டது. டைட்டானிக் கப்பல் விபத்து பெரிய சோகமாக அமைந்தது. ஆனால் கப்பலில் இருந்த சில விஷயங்களும் முகம் சுழிக்க வைப்பதாகவே இருந்தது. இந்த கப்பலில் 3ஆம் வகுப்பில் பயணித்த 700 பயணிகளுக்கு 2 பாத்டப் மட்டுமே கொடுக்கப்பட்டு இருந்தது. முதல் வகுப்பில் பயணம் செய்தவர்களுக்கு மட்டுமே தனி குளியலறை வசதி இருந்தது. டைட்டானிக் கப்பலில் இங்கிலாந்து தபால் துறையின் அதிகாரப்பூர்வமான அஞ்சல் போக்குவரத்து கப்பலாகவும் இருந்தது. இந்த கப்பலில் தபால் நிலையம் ஒன்றும் செயல்பட்டது. அந்த தபால் நிலையத்தில் 2 இங்கிலாந்து பணியாளர்களும் 3 அமெரிக்க பணியாளர்களும் இருந்தனர். இந்த பணியாளர்கள் 3423 கோணிப்பைகளில் எடுத்துச் செல்லப்பட்ட 7 மில்லியன் கடிதங்களை கையாண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதுவரை நடந்த டைட்டானிக் கப்பல் தேடுதல் பணிகளில் ஒரு கடிதம் கூட கைப்பற்றப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த கடிதங்கள் அமெரிக்காவில் டெலிவரி செய்யப்பட எடுத்துச் செல்லப்பட்டன. இதுவரை நடந்த டைட்டானிக் கப்பல் தேடுதல் பணிகளில் ஒரு கடிதம் கூட கைப்பற்றப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த கடிதங்கள் அமெரிக்காவில் டெலிவரி செய்ய எடுத்துச் செல்லப்பட்டன. டைட்டானிக் கப்பல் மூழ்கி 73 ஆண்டுகளுக்கு பின்னர் 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி டாக்டர் ராபர்ட் பல்லார்ட் என்ற அமெரிக்க கடல் ஆராய்ச்சியாளர் மூழ்கி கிடந்த டைட்டானிக் கப்பலை முதன்முறையாக கண்டறிந்தார். தற்போது டைட்டானிக் கடல் மட்டத்திலிருந்து 2 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த கப்பல் மூழ்கி கிடக்கிறது. அந்த கடல் பகுதி யுனெஸ்கோ அமைப்பின் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. டைட்டானிக் சினிமாவில் விலைமதிக்க முடியாத நீல வைரக்கல் ஒன்று கப்பலில் மூழ்கிவிட்டதாக காட்டப்பட்டது. இது கற்பனையாக சேர்க்கப்பட்ட காட்சிதான். அதே நேரத்தில் டைட்டானிக் கப்பலில் இருந்து ஏராளமான ஆபரணங்கள் மற்றும் அரிய பொருட்கள் கைப்பற்றப்பட்டு பெரும் தொகைக்கு ஏலம் விடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. டைட்டானிக் கப்பல் விபத்து குறித்து 1997ஆம் ஆண்டு வெளிவந்த டைட்டானிக் தான் முதல் திரைப்படம் என்று கூற்றியிருக்கிறது. ஆனால் 1953ஆம் ஆண்டிலேயே 20th செஞ்சுரி பாக்ஸ் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் டைட்டானிக் என்ற கருப்பு வெள்ளை திரைப்படம் வெளிவந்தது. இதைத் தொடர்ந்து 1958ஆம் ஆண்டு வெளிவந்த ஏ நைட் டு ரிமெம்பர் என்ற திரைப்படமும் டைட்டானிக் விபத்தில் சிக்கிய தருணங்களை நினைவூட்டும் விதத்தில் வெளிவந்தது. 1950ஆம் ஆண்டு ஜெர்மனியிலும் டைட்டானிக் என்ற பெயரில் சினிமா வெளிவந்துள்ளது. டைட்டானிக் கப்பல் கேப்டன் செய்த சில தவறுகளும் விபத்துக்கான காரணமாக பார்க்கப்படுகின்றன. இதுபோன்ற பிரமாண்ட கப்பல்களை இயக்குபவர்கள் எந்தளவு எச்சரிக்கையுடனும் சாமர்த்தியமும் குறித்த நேரத்தில் முடிவு எடுக்கும் திறனை பெற்றிருக்க வேண்டும் என்ற பாடத்தை டைட்டானிக் கப்பல் விபத்து கற்றுத்தந்திருக்கிறது. டைட்டானிக் கப்பல் மட்டுமல்ல, கார், பஸ், விமானம், கப்பல் என எந்த போக்குவரத்து சாதனத்தை ஓட்டுபவர்களும் நிதானமும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவதே உயிரிழப்புகளை தவிர்க்க வழி செய்யும் என்பது உண்மை.